ஹலோ गाइस, இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியாக்ஷன் வீடியோ. என்ன மாதிரி ரியாக்ஷன் வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அந்த குரூப்ல வந்து அவங்க வெட்டிய ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்க. அந்த ரீல்ஸ் நம்ம பாத்துருக்க மாட்டோம். அதனால தான் இப்ப பார்த்து நம்ம ரேட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நேத்து விட்டு போன அந்த குரு வணக்கத்தை தொடங்கலாமா? செல்வா ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ அத மனப்பாடம் பண்ணு. ஃபர்ஸ்ட் சொல்லி இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட குரூப் இருக்கும். அதுல ஷேர் பண்ற வீடியோ இல்ல அப்ளாட்ட வேண்டாம். டேய் இன்ஸ்டாகிராம் குரூப்லாம் இன்ஸ்டாகிராம் குரூப் அப்பா மாஸ்டர் நீ குரு வணக்கம் பண்ணிட்டே இரு. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நான் போய் கொஞ்சம் காபி சாப்பிட்டு வரேன். இன்ஸ்டாகிராம் குரூப்லாம் மெதுவா இவரு அந்த பொண்ணு டைலாக் பேசுனதுக்கு பதில் அண்ணாச்சி டைலாக்கே பேசிருக்கலாம் போல. பாக்கிறதுக்கு அப்படி அண்ணாச்சி மாதிரி தான் இருக்காரு. அண்ணாச்சி மாதிரியே இருக்குல்ல. பொண்ணு மாதிரியே இருக்கா? சாமி வந்து சொல்லும் இவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்லு. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க இதை சயின்ஸ் மூலமா மட்டும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிங்க சார். இதை கையில பிடிச்சிருக்கீங்க, மைக்க வச்சுங்க. எனக்கு புரியல இது என்ன பண்ணுது. இப்போ இது சில இடங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் ஆகும் சார். நீங்க பாருங்க சார், நான் கையில ரொட்டேஷன் பண்ணல. இது யாரு ஆமா இது பிடிச்சாலும் பிடிச்சிருந்தா ரொட்டேட் தான் ஆகும். சார் நீங்க பண்ண போறாங்க பாப்போம். அந்த ரொட்டேட் ஆகுதா? இல்ல சார், இருங்க சார். என்னங்க கதையா இருக்குது? இருங்க சார். அப்ப நான் இந்த இவ்வளவு பெரிய செயல நான் செய்து காமிக்கிறேன் சார். எதுல செஞ்சாலும் அது சுத்ததான் செய்யும். படிக்கிறதுக்கெல்லாம் போனாரா இல்லையா? பண்ணுமா இப்ப இது நின்றுங்கிறீங்களா? நிக்காது சார், சுத்திட்டே தான் இருக்கும் சார். ஏங்க அது நின்னாதாங்க அமானுஷ்யம். ஆடுனா அது எப்படி எப்படியும் அவரோட கை நடக்கத்துல ஆடுமே. அவருக்கே ஒண்ணும் புரியல. கோபியான மைண்ட் வாய்ஸ் இருக்கும். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. எனக்கு மாதவனை ரொம்ப பிடிக்கும்டா. இவர் ஆக்சுவலா வந்து இந்த ஆதித்யா சேனல் எதுலயும் வந்து ஆங்கரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரியில்லாத விஷயங்களை கண்டிப்பா சரிப்படுத்தணும். அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். இன்னொரு எடுத்துடலாம். ஆனா இந்த வீடியோ பார்த்தா இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அப்பெல்லாம் இந்த பசங்க கலர் கலரா ட்ரெஸ் போட்டு ஆடுவாங்க. அந்த மாதிரியே இருக்கு இந்த வீடியோ பார்த்தா. அண்ணா அக்காக்கு மீச வரீங்க ப்ளீஸ். வேண்டாம் என்னை எப்ப இப்படி மாட்டி விட்டீங்க? கண்டிப்பா பண்ணிடுவோம். அன்னைக்கு லிப்டிக் பண்ணும்போது நீ என்னை வச்சு செஞ்சல, இன்னைக்கு கண்டிப்பா அவளுக்கு மீசையை வரைஞ்சு விடுறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா அந்த அண்ணனுக்கு என்ன காண்டுன்னு தெரியல. அந்த அக்கா இவ்வளவு கேவலமா மீச அரைஞ்சு விட்டுக்கிறாரு அவரு. என்னடா மூஞ்சி இது? ஆனா இப்ப இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டா போயிடுது தெரியுமா? ஒரு கப்பிள்ஸ் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து. ஆனா இவங்க கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பாருங்க. சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்க கவுண்டமணி பாடி லாங்குவேஜ் போட்டுக்கிறாரு ஆளு. ஆக்சுவலா நான் ஒரு தளபதி ஃபேன். என்னால சத்தியமா இத பார்க்கவே முடியல. மறக்க முடியாத அவரின் மறதி சம்பவம். மொட்டை அடிச்சிருந்தாங்க சார். அவரு நான் முடி இருக்க நாமத்துல பூ வாங்கி தந்துட்டாருங்க சார். அந்த மனுஷன் என்னைக்கு ஒரு நாள் ஞாபகமா பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் ஆல்ரெடி பாத்துருக்கேன் இது. உண்மையிலேயே அவர் யாருகிட்ட வாங்கிட்டு வந்திருக்காரு பூ சொல்ல முடியாது. சாமி கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம். பாருங்க பசங்களா, இன்னைக்கு பசங்க ஆயாவாக மாமரத்துல இருந்து இந்த பலாக்கா பிச்சுட்டு வந்துருக்கோம் பசங்களா. இந்த பலாக்காய் அஞ்சு எங்கடா மாமரத்துல பலாப்பழம் வருது? அதிகமான பசங்களா, ஏன்னா இது பழம் நல்லா இருக்காது பசங்களா. இது காய அண்ணன் ஒண்ணா சாப்பிட்டுக்கலாம் பசங்களா. அதனால தூக்கி ஓரம். வாயாயா எங்களை பைத்தியக்காரன் நினைச்சிருந்தா உங்க ஊரு மாமரத்துல நீங்க பலாக்கா காய்ச்சிருந்தா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? முடியே
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வர நிறுத்துற அவனை. ஒரு கட்டத்துக்கு மேல ஆயில் தப்பா விழுது. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நான் பேசிக்காவே ஒரு ஆக்டர் இல்லையா, பயங்கரமா நடிப்பேன் சார். எல்லா நடிப்புமே எனக்கு நல்லா வரும். பேசிக்கா நம்ம ஆக்டர்னால ஒரு ஷாட் தான் எடுப்பேன், ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, 3 ஃபிலிம்ல தனுஷ் சூசைட் சீன் இருக்கு, சிங்கிள் ஷூட் தான். நான் எடுக்கிற வீடியோவுக்குலாம் ஒரே டேக்ல முடிச்சிருவேன், எல்லாமே ஒரு டேக். ஹீரோவா? நம்மளுக்கு வேலை பார்த்தா ஆமா சார். சும்மா ஒரு அது மட்டும் பண்ணிட்டு ஐயோ, நான் பார்த்ததே இல்லையே. இவர் வீடியோ நான் பார்த்துருக்கேன். ஆனா ஆங்கர் எப்படி நக்கலா வந்து கேட்கிறேன். தனுஷ் இதை பார்த்தாருன்னா வந்து அதோட தற்கொலை பண்ணிப்பாரு. எந்த பொண்ணு கூட பேசினதே இல்லைங்க. ஒரு பையன் அப்படி பேசாத ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நான் பார்த்தேன்னா அடிச்சிருவேன் அந்த இடத்துலயே. இப்பதான் நடக்க போகுது, கீழே இருக்கு. பொண்ணையும் அடிப்பேன், பையனையும் அடிப்பேன். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இன்னும் அந்த பழைய கொள்கையை வச்சுட்டு ஒரு ஆண் பெண் கிட்ட பேசக்கூடாது. அங்கேயே உட்காரல, வராதடா டேய். நான் இந்த அம்மா அவ்வளவு பெரிய அப்பா இருக்கிறா. கெம்டன் மகள்ல அப்பா இருக்கிற மாதிரி அம்மா இருக்கிறாங்க போறவங்க. நீ வாங்க போகாதவா வருவாங்க. இது எங்க செட்டு, உங்க வீடு இல்ல. அக்காட்ட பேசு, என்ன பேசு. பார்க்க பயமா இருக்கு சார். அக்காட்ட பேசு சாமி, என்ன பேசணுமோ பேசிக்கோ. இது அவங்க பொண்ணா? இது பையன் தான். அவங்க பையன். ஒரு நிமிஷம் டைம். ஓகே, இப்ப 2 நீங்க மீட் பண்ணிக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க, அவங்க என்ன பண்றாங்கங்கறத அவங்க கிட்ட கேட்டுக்கிறீங்க. ஜஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து இது பண்றீங்க. ரவி, இந்த மாதிரி ஒரு அம்மா உனக்கு அமைஞ்சிருக்கணும்டி. ஒரு நிமிஷம் தான் பண்றீங்க. நல்லா இருக்கீங்களா தங்க சிஸ்டர் கேளு, படிச்சிருக்கல. அந்த அளவு தெரியும் உங்களுக்கு. என்ன பேசுறதுன்னு தெரியல சார், வாயிலிட்டா வருது, கையெல்லாம் பைக்கு போய் குடிச்சிட்டு போய் உட்கார் சாமி. இந்த மாதிரி அம்மா அப்பா இருக்கிறவன் பையன் தான் வந்து பிளே பாயா இருப்பானே. கண்டிப்பா கண்டிப்பா. நான் பல்லு விளக்கறேன், 12 வருஷமா விளக்கறதே கிடையாது. நீங்க பல்லு விளக்காம வெளில போயிட்டு யார்ட்ட பேசுனா அருமையா இருக்கும். அதாவது அருமையா 12 வருஷமா பல்லு விளக்கணும்னா அனிமல்ஸ் கூட உங்ககிட்ட வராதேனா? உங்களுக்கு அருமையா தான் இருக்கும், எதிர்க்க பேசுறவங்களுக்கு எப்படி இருக்க போதும். ஓகே गाइस, இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay friends, we'll meet in next video. Bye.